ஸ்கூல்ல நீங்க எப்படி படிப்ஸ்ல வந்து ஒரு படிப்ஸ் பர்சனா குட் ஆர் பேட்? இல்ல ஆவரேஜே இல்லையேப்பா. அதனால குட் பேட வந்து நான் வந்துட்டு ஆவரேஜ். இதுக்கு நடுவுல என் ஃபேஸ் வச்சுக்கிறேன். ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 10th ரேங்க்ல 5வது ரேங்க். நான் வந்துட்டு மீடியமா படிக்கிற பொண்ணுதான். ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப காமா பவ்யமா சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி அபிநயமா வந்து பேசுனீங்க. ஓகேவா? இருந்தாலும் ஸ்கூல் டைம்ல ரொம்ப அராத்து போனா இல்ல இப்போ வரைக்கும் வச்சுக்கலாம். பேசிக்கா ஒரு பர்சனலா எனக்கு சொல்லணும்னா நான் குட். அது நீங்க மத்தவங்களுக்கு பேட். என்ன பேட்னா என்னது இது? என்ன நம்ம அதான் 8th பேசணும்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்களே, 8th பேசணும்னாலே கெட்ட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்களா, அந்த மாதிரி தான். லைக் எனக்கு வந்துட்டு ஸ்கூல் டைம்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் டீச்சர்ஸோட நடக்காது, டைரக்டா ஹெச்எம்மோட தான் நடக்கும். அந்த அளவுக்கு ஆமா. நான் வந்து ப்ரமோஷன் வாங்குன ஒரு ஏன்னா நம்ம பதில் சொல்லுவோம்ல, கேள்வி கேட்டா பதில் சொல்றது வந்துட்டு 8th பேசுறேன்னு சொல்லிடுவாங்க, கூப்பிடுவோம் பேரண்ட்ஸை கூப்பிடு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நான் லஞ்ச் வந்துட்டு லைக் ஹெட் மாஸ்டர் ரூம்லயே உட்காந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் என்ன ட்ரீட் பண்ணிருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு ரவுடியா வளர்ந்திருக்கீங்க. ரவுடின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அப்படி அது கொஞ்சம் எப்படின்றது இவங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற சத்யாவோட டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரியும் நினைக்கும். தஞ்சாவூர்ல தானே படிச்சீங்க? ஸ்கூல் பக்கம் விசாரிச்சா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து டிசிப்ளின்ல எப்படி குட் ஆர் பேட்? பீட் எனிவே குட். அப்படியாங்க? ஆவரேஜ்னு சொல்லலாம்.